வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு. புதன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் 27 நவம்பர்லேயே போயிட்டார். பட் ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதிகப்படியான நாட்கள் மூலம் நட்சத்திரமான, அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கன்னிக்கு நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குருவும் கேது நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்காரு. இவங்களுக்கு 2 பேருக்கும் 4-8 கனெக்ஷன் ஏற்படுது. இதையெல்லாம் பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். குரு நமக்கு மிகப்பெரிய யோக கிரகம் என்று சொல்ல முடியாது. புதன் நமக்கு சிந்தனை, வளர்ச்சி, செயல்திறன், மகிழ்ச்சி, உறவுகள், நம்மளுடைய அறிவு, இதையெல்லாம் வளப்படுத்துகிற கிரகம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 கிரகங்களும் ஒருத்தர் 4ல் இருக்கார், ஒருத்தர் 8ல் இருக்கார். இந்த 2 பேரும் கேதுவாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் கேது நம்ம லக்னத்திலே இப்போ உட்கார்ந்துருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது நமக்கு பெரிய யோகம் அப்படின்னு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் கட்டுமானத்துறை, வாகனம், உற்பத்தியில் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது கட்டுறோம் அப்படின்னாலும் அது அடக்கும். அப்போ வீடு மன யோகத்தை அந்த ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸாக இருக்கவங்க, சொந்தமாக வீடு கட்டுறவங்க, இதுக்கெல்லாம் இது ஒரு சாதகத்தை பண்ணும். வேலையில் இருக்கவங்களுக்கு, இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, நீதித்துறை மற்றும் இதில் ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட துறைகள், இதில் எல்லாம் இருக்கவங்களுக்கும் இதில் ஒரு டீலிங் பண்ணிகிட்ருக்கோம். 10ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார் அப்படிங்கிறது தொழில் பலத்தை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பட் இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை அப்படின்றதில் கேது சம்மந்தப்படுறார். 4, 8, 12னுடைய கான்செப்டில் தான் கேது இருக்கார். ஆனால் அந்த 4, 8, 12 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு பாதிப்பாக வேலை செய்வதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவர் லக்னத்தில் உட்காந்துட்டார். இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிற புதனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருன்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துட மாட்டார். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது எதையும் தாங்கக்கூடிய சக்தி. நம்ம சிந்தனை, செயல்திறன் அப்படிங்கிறதுல லக்னம் வலுக்கும்போது எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஆற்றலையும் பெருக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நமக்கு இந்த வேலை செய்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி துறைகள் அமைப்பில் வேலையில் நல்லது பண்ணும். ஆனால் இப்போ உறவு சார்ந்த நிலையில் எடுத்துட்டிங்கன்னா, அகம் சார்ந்து நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, புதனுடைய ஆற்றல் 3, 7, 11ல் தான் இருக்குது. நம்மளுக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டையாகவும், 7ஆம் இடமான மீன ராசியில் ரேவதியாகவும், 11ஆம் இடமான கடகராசியில் ஆயில்யமாகவும் இருக்கக்கூடிய புதன் தான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் என்ன அப்படின்னா, அந்த 4ஆம் இடம் என்பது பொருள் சார்ந்த பாவம். அப்போ 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் என்பதெல்லாம் அகம் சார்ந்த ஒரு பாவங்களை குறிக்கிறது. அதாவது நம்மளுடைய உறவு சார்ந்த இன்பத்தை குறிக்கிறது. அப்போ இது கொஞ்சம் எதிரும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஒரு ஈகோவை டெவலப் பண்ணுறது, ஃப்ரிக்ஷன் உண்டாகிறது, அல்லது பொருள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்னால வாக்குவாதத்தை வளர்க்குறதுன்னு எடுத்துக்கலாம். அது அப்படியே பெருக பெருக என்னாகும், ஒரு 2 பேருக்குள்ளான விஷயம் 4 பேராக, ஒரு குடும்ப உறுப்பினர்கள் 2 குடும்பத்துக்கும் இடையில் ஒரு பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு கொண்டு போகும். அப்போ இது மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு இந்த புதன் தள்ளப்படுகிறார். இதில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி போயிட்டு உடனே 14ஆம் தேதி வக்ரகதி ஆகிட்டு 16ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலிருந்து விடுபட்டுறார். அதனால் அதை பெருசாக கணக்கெடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் 28ஆம் தேதி, டிசம்பர் 28 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் 7ஆம் தேதி ஒரு வாரம் இருந்துட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் தனுசு ராசிக்கு போயிடுவார். இதுவும் ஒரு கணக்கில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப்னு எடுத்துக்கலாம், உறவு சார்ந்து. ஆனால் வேலை சார்ந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக செயல்படும். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி இருக்குது, பொருளாதார யோகம் இருக்குது, தொழில் பலம் இருக்குங்கிறது நல்ல பலன். அந்த உறவுகள் சார்ந்த அமைப்பில் நமக்கு நம்மளை நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு யார் கூட எப்படி பேசி புரிய வைக்கிறது, ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த உறவுகளில் எப்படி சமரசம் பண்ணுறது அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் கேது. அப்போ இந்த கேது என்ன பண்ணுவார், நமக்கு சில தந்திரங்களை உபயோகப்படுத்துவார். அவர் பண்ணுற தந்திரம் மற்றவங்களுக்கு புரியாது, அதனால் மறுபடியும் சந்தேகம் வலுக்கும். ஸோ இந்த அவஸ்தைகளை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த விட்டு கொடுத்துட்டு போயிடணும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாமையே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த காலகட்டத்தை கடந்து வந்துடலாம். மேலே மேலே ஆர்கியூ பண்ண தான் ஒன்றுக்கு ஒன்று அது நெகட்டிவ் எனர்ஜிக்கு அதிகமாக க்ரியேட் ஆகுது. அதனால தான் நம்ம இப்போ சூரியன் மார்கழி மாதம் வர்றார் இல்லையா, டிசம்பர் 16ஆம் தேதி தனுசுக்கு வந்தார்னா 30 நாள் அங்கே இருப்பார். அப்போ அங்கே சூரியனோட புதன் சேர்றது, அந்த 30 நாள் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, இதெல்லாமே அடுத்து வரக்கூடிய கிரகங்கள், செவ்வாயினுடைய பெயர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 4க்கும் 8க்கும் உண்டான கனெக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு சூரியனும் 12ஆம் அதிபதி, செவ்வாயும் 8ஆம் அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதியான குருவும் 8ல் இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல இந்த கிரகங்களெல்லாம் சேர்க்கை பெறுது. இப்படியான ஒரு அமைப்பில் உறவுக்கு ஏதோ ஒன்று மைனஸ்ஸு ஒவ்வொருத்தருடைய ஜாதக திசாபுத்தி அந்தரங்கள் படி, குடுப்பினைகள் படி உறவுகளில் சின்ன சின்ன சலனங்களை உண்டாக்கக்கூடும். அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியான பக்குவத்தை வரவழைச்சிக்கலாம். நம்ம அதில் ஒரு பிரச்சனையை வருமுன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு புரிதல் உண்டாயிட்டு அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் அந்த விட்டு கொடுத்து போகிறது அல்லது கான்டாக்டை குறைச்சிக்கிறது, அதிகமான ப்ரெஷரை ஏற்படுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நெளிவு சுழிவோடு கொண்டு போய்க்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த கன்னியா லக்னத்திற்கு நல்லபடியாக அமையும். ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்றால் அட்டமாதிபதி, விரையாதிபதி சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் வரும்போது லக்னாதிபதியோடு அங்கே இணையிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. நமக்கு லக்னத்தில் பலம் கொடுக்கக்கூடிய கிரகமும் சூரியன் எடுத்துக்கலாம். மறுபடியும் செவ்வாய் நட்சத்திரமும் நம்ம லக்னத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த புதனுடைய இந்த ராசி பயணத்தில் இந்த சேர்க்கைகள், கிரக சேர்க்கைகள், இந்த புதனுக்கும் குருவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த சுப விளைவு கனெக்ஷன்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்திற்கு மேன்மைகளை தரக்கூடிய அதே நேரத்தில் ஆஸ்பத்திரி செலவோ, ஆரோக்கிய குறைபாடுகளோ, உறவுகளில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளையோ நம்ம தாங்கிக்கணுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது வேலை செய்யுதுங்கிறத மெயினாக பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு கோச்சாரம் என்பது நமது ஜனன ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரகமானது என்ன ஆதிக்கம் பெறுகிறதுன்னு பார்க்கணும். குரு, புதன், கேது இவங்கெல்லாம் நம்ம உறவு சார்ந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் இந்த 4, 8, 12 உறவு சார்ந்து பாதிக்கும். பொருள் சார்ந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் அந்த நேரம் பார்த்து நம்ம அதிகமாக ஒரு அகலக்கால் வச்சு ஒரு பிஸ்னஸை பண்ணி லாஸ் ஆகிறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை கொண்டு போய்விடும். ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது, அதை அதிகமாக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிறது, இப்படியாக ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் நமது ஜனனஜாதத்தை நம்ம அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சுக்கிட்டு இந்த பாவ அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார கிரகங்களுக்கு நமக்கு கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கிறது என்ற வகையில் ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.